அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு கானானை வேவு பார்த்தல். கானானை வேவு பார்த்தல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். பார்க்கும்போது இந்த கானானை வேவு பார்த்தல் அப்படின்ற இந்த தலைப்பை கேட்கும்போது நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததியார். ஆபிரகாம், அதுக்கப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு. யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திர பிதாக்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசேப்பு மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எகிப்துல தஞ்சம் புகுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த எகிப்துக்கு போனதுக்கு அப்புறம் யோசேப்பும் மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் யோசேப்பு அறியாத பார்வோன் ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையா போனாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாரையும் மிகப்பெரிய ஒரு கொடுமைகளையும் அடிமைத்தனத்துக்குள்ளாரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை கொண்டு போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்படியா பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை வச்சு எகிப்துல 2 மிகப்பெரிய பட்டணங்களை வந்து கட்டுறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்வோன் வந்து திட்டமிடுறாரு. அது மாத்திரம் அல்லாம இவங்களை அங்க ஆடு மேய்ப்பதற்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடிமைகளா பயன்படுத்தப்படுறாங்க. இந்த ஒரு எகிப்துல அடிமைகளா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்வோனு கீழே ரொம்ப கடினமான வேலைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாங்கப்படுறாங்க. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை வேலை வாங்குறதுக்குன்னே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா அடிச்சு வேலை வாங்குறதுக்கு டாஸ்க் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேலை வாங்குறாங்க. அப்படியா இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இவங்க இருக்கும்போது வாங்குற அடி நிமித்தமாக அதே வகையில என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவனை நோக்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முறையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் நினைவு கூறுறாங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்ப எகிப்துல ரொம்ப அடிமைத்தனத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை இவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்துல வர்றதுனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மேல மனம் இறங்கி இந்த அடிமைத்தனத்துல இருந்து இவங்களை விடுதலையாக்குறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வழி நடத்துறார். இந்த ஒரு காரியம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஒரு உடன்படிக்கை தான் ஆபிரகாம் கிட்ட ஏற்படுத்தினார் தேவன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாங்க கானான் தேசத்தை. இந்த ஒரு தேசத்துக்கு சுதந்திரமா கொடுக்க வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டிய அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்துல இருந்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கு திட்டமிடுறாரு. அதுக்குதான் யார அழைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது மோசேவை அழைக்கிறாங்க. மோசே போயிட்டு பார்வோன் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசும்போது பார்வோன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு அனுப்புறதுக்கெல்லாம் மனசு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அடிமையா வேலை செய்யறாங்க. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீயா அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் என்ன பண்றாங்கன்னா பட்டணங்களை கட்டுறதாகட்டும், ஆடு மேய்க்கிற ஒரு விஷயமாகட்டும், எல்லாமே இந்த எகிப்து ஜனங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்கள அனுப்புறதுக்கு பார்வோனுக்கு மனசு இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோசே மூலமா அநேக வாதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுமதிக்கிறாங்க. வாதைகள் அப்படின்னு சொல்லும்போது 10 வாதைகள் 9 வாதைகள் வந்து இந்த எகிப்து ஜனங்கள் மீது வர்ற வரைக்கும் பார்வோனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இருதயம் கடினப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 10வது ஒரு வாதை அது பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தளர்ச்சின் பிள்ளை சங்காரம். பார்வோனுடைய குடும்பத்தில இருந்து அதுக்கப்புறம் அந்த எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய வீட்லயும் முதல் பிறந்த பிள்ளைகள் கொல்லப்படுற ஒரு வாதைகள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மோசே மூலமா தேவன் அங்க செய்யறாங்க. இந்த வாதைக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்வோன் கம்ப்ளீட்டா மனசை மாத்திக்கிட்டு
இவங்களை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு நீங்க போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் வந்து எப்படியாக அங்க எகிப்தில இருந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க செங்கடல கடந்தது. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள, அதிசயங்கள செஞ்சு தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்தில இருந்தே அ தேவன் வந்து மோசே மூலமா இவங்கள மீட்டுட்டு வராரு. அது மாத்திரமல்ல, செங்கடல 2ஆ பிளக்கிற ஒரு விஷயம். சோ இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் ஆ யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்கள ஆச்சரியமான விதத்துல வழிநடத்திட்டு வராரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆ செங்கடல கடந்து வனாந்தரத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும் வராங்க. சோ இந்த வனாந்தரத்துல தேவன் என்ன பண்ணாராம் அவங்கள அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சோ இவங்க எப்படியாக ஆச்சரியமான விதத்துல எகிப்திலிருந்து விடுதலையானாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் இவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சொல்றார். சோ எகிப்திற்கு செஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு கழுகு வந்து செட்டைகளுக்கு கீழ அதனுடைய குஞ்சுகள அ காப்பாத்தி கொண்டு வருமோ, அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள பார்த்து, பார்த்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வழிநடத்தி வராங்க. சோ எப்படியா வழிநடத்தினார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இவங்க பகல்ல வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்றதுனால, அவங்களுக்கு மேக ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் பாதுகாப்பு குடுத்திருந்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அடுத்தது இரவுல அந்த ஒரு டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான குளிர் இருக்கும். சோ இந்த ஒரு குளிர் டைம்ல அவங்கள பாதுகாக்கிறது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இரவுல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. சோ இந்த வனாந்தரம் எப்படியா இருக்கும் பாலைவனம் அப்படின்னு பார்க்கும்போது, வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இரவுல பனியினுடைய தாக்கம் இருக்கும். சோ இது எல்லாத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்த குடுத்து வழிநடத்துறாங்க. அது மாத்திரமல்ல, இவங்க தண்ணி இல்லன்னா தண்ணி கேட்டாங்க. சோ அந்த தண்ணிய குடுக்குறாரு. அதுக்கப்புறம் மன்னா தூதர்கள் உண்ணும் உணவு. இந்த மன்னாவ என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஆகாரமா ஆ கொடுத்தாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம், அதிசயமான விஷயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வழிநடத்தப்படுறாங்க. சோ வழிநடத்தப்பட்டு மன்னாவே சாப்பிட்டு, சாப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இறைச்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, மாம்சம் கேட்டாங்க. சோ காடைகள தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஆகாரமா கொடுக்கப்படுறாங்க. சோ இந்த ஜனங்கள் அந்த ஆச்சரியமான வகையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அநேக விதமான அற்புதங்கள் மூலமாக வழிநடத்தப்படுற இவங்க, இப்படியாக வழிநடத்தப்பட்டாலும், இவங்களோட தான் தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. சோ இந்த வகையில அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இவங்கள, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தான் தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "இவ்வளோ நான் உங்களுக்கு பண்றேன். இன்னும் அதிகமா உங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு பார்க்கும்போது, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சோ தேவன் சொல்றாங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள பார்த்து, "நான் சொல்ற என்னுடைய வார்த்தைகள நீங்க கேட்டு, அத நீங்க கைக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த அநேக ஜனங்களை காட்டிலும் நீங்க தான் எனக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது, சொந்த சம்பத்து அப்படின்ற அந்த ஒரு உரிமை என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு குடுத்தாரு. சோ இந்த ஒரு காரியத்த மோசே மூலமா கேட்கும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க கீழ்ப்படிகிறோம், கைக்கொள்வோம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க. சோ இந்த சொல்லிட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எகிப்தில இருந்து விடுதலையாகி வந்து, இப்போ கானான் தேசத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. காதேஸ் பர்னேயா வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசம் இருக்குது. இப்ப அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கானான் தேசம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லைங்களா? அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்?
இப்ப அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜனங்களை அவங்க துரத்திட்டு அவங்கள ஜெயிச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேசத்தை அவங்க சுதந்திரமா பெற்றுக்கொள்ளணும். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பிளான். சோ இந்த ஒரு தேசம் எப்படிப்பட்டதா இருக்குது, எப்படி போனா நம்ம அதை சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வேவு பார்ப்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மோசே ஒரு 12 பேர் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கிறாரு. கோத்திரத்துக்கு ஒருத்தர். அப்பனா 12 கோத்திரம் இருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கானான் தேசத்தை அவங்க போய் ஆசீர்வாதமா அந்த ஒரு தேசத்துல சுதந்திரிக்கிறதுக்கு அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத முன்னாடியே இவங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேவு பார்க்க அனுப்புறாங்க. ஸோ இதுதான் நம்முடைய சப்ஜெக்டினுடைய ஒரு தலைப்பா கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கிறோம். So, அப்பனா இந்த கானானை வேவு பார்ப்பதற்கு யார தெரிந்து கொண்டார் மோசே அப்படின்னு பார்க்கும்போது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். ஸோ என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சோ இப்ப மோசே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோசே கிட்ட தேவன் சொல்றாங்க, இஸ்ரேல் புத்தருக்கு நான் கொடுக்கிற அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது மனுஷங்களை அனுப்பு, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு புருஷனை என்ன பண்ணா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதே மாதிரி என்ன பண்றாருன்னா மோசே படிக்கலாம் 3ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். சோ ஒவ்வொரு கோத்திரத்திலயும் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்களை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேர்ந்தெடுத்து மோசே என்ன பண்றாருன்னா பாரான் வனாந்திரத்திலிருந்து எங்க அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அப்படி அனுப்பப்பட்ட அந்த 12 பேர்ல யார் ஒருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும் 13 வசனம் படிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும் 13:8-16 வசனம் படிக்கலாம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதனின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரன் ஆகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். சோ இந்த 12 கோத்திரத்துல இருக்கக்கூடிய 12 தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கானானை வேவு பார்ப்பதற்கு. அதுல 2 பேர் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க இவங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு காலேப்பு, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா இன்னொருத்தர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இந்த யோசுவாக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓசேயா. சோ அதுக்கப்புறம் மோசே வந்து என்ன பண்றாருன்னா யோசுவா அப்படின்ற அந்த பெயர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வைக்கிறாரு. சோ இந்த 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மீதி 10 பேரோட எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கானான வேவு பார்க்கறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாங்க. சோ என்ன நோக்கத்துக்காக கிளம்புறாங்க இங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க போறாங்க. எப்படிப்பட்டது அப்படின்றத எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கலாம். நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. சோ இவங்க ஏன் போறாங்க கானான வேவு பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்தை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதா இல்ல இளப்பமானதா அப்படின்றத செக் பண்றதுக்காக போறாங்க. சோ இது எப்படிப்பட்டது அப்படின்றத ப்ரூஃப்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய கனிகளை சிலவற்றை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு உத்தரவு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொடுத்து மோசே என்ன பண்றாருன்னா அனுப்புறாரு. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கானான் தேசத்தை போய் என்ன பண்றாங்கன்னா இந்த 12 பேரும் வேவு பாக்குறாங்க. சோ வேவு பாக்குறாங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்க இருக்கக்கூடிய மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேவு பார்த்துட்டு எத்தனை நாள் வேவு பார்க்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது
திரும்பவும் வராங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பாரான் வனாந்தரத்துல இருந்து அனுப்பப்படுறாங்க. அனுப்பி அந்த கானான் தேசத்த வேவ் எத்தனை நாள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 40 நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேவ் பார்க்குறாங்க. இந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசே இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தேசத்த வேவு பார்த்தத குறிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க மோசே கிட்டயும், ஜனங்கள் கிட்டயும் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 40 நாள் திரும்பி வரும்போது, இங்க இருந்து அந்த தேசத்தினுடைய கனிகள கொண்டு வாங்க அப்படின்னு மோசே சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுள பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இப்ப என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடிய என்ன பண்றாங்கன்னா அறுக்குறாங்க. சோ இந்த திராட்சை கொடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இருக்கக்கூடிய அந்த திராட்சை கொலைய அறுக்குறாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கையிலலாம் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது புடிச்சிட்டு வர முடியல. அந்த திராட்சை கொலை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தோல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அ மாட்டி தூக்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அப்பன்னா ஒரு தடியில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திராட்சை கொலைய கட்டி தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, அந்த கானான் தேசத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சோ நம்ம ஊர்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திராட்சை கொலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கையால என்ன பண்ணலாம்? அப்படி தூக்கலாம். ஆனா, இங்க கானான் தேசத்துல இருக்கக்கூடிய அந்த திராட்சை கொலை தடியில கட்டி தூக்கிட்டு வர அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவ்வளோ பெரிய குலைகள் இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல, வேற என்னவும் கூட கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதுளம்பழம், அதுக்கப்புறம் அத்திப்பழம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். சோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 பேரும் மோசே கிட்டயும், ஜனங்கள் கிட்டயும் இந்த தேசத்தினுடைய வளத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கொண்டு வந்து காமிக்கிறாங்க. சோ எப்படி அங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27 வசனம் முதல். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். ம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனையும் கண்டோம். சோ இப்போ யோசுவாவும், காலேபும் தேவன் உண்மையாவே சொன்ன மாதிரியே, அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அதுக்கு ஆதாரமா நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய கனிய என்ன பண்ணியிருக்கோம்? கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும், அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பலவான்களா இருக்கிறாங்க. பட்டணங்களும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நல்ல அரணிப்பான பட்டணங்களா இருக்குது. அ அங்க யார பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ராட்சத சந்ததியாக ஏனாகின் குமாரர கூட நாங்க பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இவங்க சொல்றாங்க. ஆனாலும், இவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராட்சதர்களையோ, அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்களையோ பார்த்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, பயப்படல. மாறாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாரு. அந்த தேசத்த கண்டிப்பா சுதந்தரிப்போம் அப்படின்னு. அதின்படியே அந்த தேசம் ரொம்ப ஆசீர்வாதமான தேசம் தான். பாலும் தேனும் ஓடுது. இப்ப போனா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உடனே அத சுதந்தரிச்சுக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு நல்ல ரிப்போர்ட். இந்த வேவ் பார்க்க போயிட்டு வந்து, இந்த யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல குட் ரிப்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குடுக்குறாங்க. அதுவும் எதின் அடிப்படையிலான ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மீது முழுக்க முழுக்க விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில இவங்க ஆதாரத்தை என்ன பண்றாங்கன்னா, கொண்டு வந்து ஜனங்கள் முன்னாடி காமிக்கிறாங்க. ஆனா, வேவு பார்க்க போனது எத்தன பேரு அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். 12 பேர் போனாங்க. இப்ப 2 பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு நல்ல செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து சொல்றாங்க. ஆனா, கூட போன மீதி 10 பேரு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். வசனம் என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்பி
செய்தார்கள். சோ இந்த 10 பேர் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வராங்க ஜனங்கள் கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, ராட்சத பிறவியான ஏனாயகன் குமாரரை நாங்க பார்த்தோம். அவங்களுடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். கண்டிப்பா நாம போனோம்னா, எப்படி வெட்டுக்கிளிய காலால நசுக்கி போடுறாங்களோ, அந்த மாதிரி நம்மள என்ன பண்ருவாங்க அவங்க? நசுக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளார இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கானான் தேசத்தை குறிச்சு துர்ச்செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரப்புறாங்க. சோ இந்த 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேசத்த பத்தி துர்ச்செய்திய ஜனங்கள் மத்தியில பரப்புறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க 2 பேரும் அவங்களுடைய வஸ்திரத்த கிழிச்சுக்கிட்டு கத்துறாங்க. இல்ல, இல்ல. அப்படி இல்ல. அந்த 10 பேர் சொல்றத கேட்க வேண்டாம். உண்மையாலுமே அந்த தேசம் ரொம்ப ஆசீர்வாதமான தேசம். இந்த தேசத்த தேவன் கண்டிப்பா நமக்கு குடுப்பார் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் நல்ல செய்திய சொல்றாங்க. படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த 10 பேர் சொல்ற அந்த ஒரு துர்ச்செய்திய நீங்க நம்ப வேண்டாம். நாங்க சொல்றத கேளுங்க. அதுவும் தங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஷயத்த பார்த்து என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப துக்கம் அடையறாங்க. சோ இந்த ஒரு எல்லா ஜனங்களையும் பார்த்து, நாங்க போய் சுத்தி பார்த்து வந்த அந்த தேசம், மகா நல்ல தேசம். தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த தேசம் என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் நம்மள சேர்ப்பாரு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். நமக்கு குடுப்பார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல செய்திய இந்த 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாங்க. சோ அப்படியே பார்க்கும்போது போனது 12 பேரு. அதுல நல்ல செய்தி சொல்றவங்க எத்தன பேரு? துர்ச்செய்தி சொல்றவங்க எத்தன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே நல்ல விஷயம், உண்மையான விஷயம் அப்படின்னா, நல்லது அப்படின்னா, அதுக்கு எப்பயுமே மைனாரிட்டி தான். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையினர் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையின் பக்கம் இருப்பாங்க. இப்ப 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, துர்ச்செய்தி சொல்றாங்க. அப்ப மெஜாரிட்டியா யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசுறவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மீது இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையிலோ, இல்ல அந்த ஒரு கானான் தேசத்த குறிச்சு அந்த ஒரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்தினுடைய வளத்த பத்தி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த 10 பேர் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது பேச முடியல. அப்பன்னா உண்மையின் பக்கம் எப்பயுமே குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. துர்ச்செய்தி, தவறான செய்தி அப்படின்னா, அதை பரப்பக்கூடியவங்க இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 10 பேர் மாரி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியா பார்க்கும்போது, இந்த ஒரு காரியத்த சொன்ன உடனே, ஜனங்கள் எல்லாம் யார் சொன்னத நம்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 பேர் சொல்றாங்க இல்லையா? மைனாரிட்டி. இவங்க சொல்ற பேச்ச ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, காது குடுத்து கேட்கவே இல்ல. காத அடைச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்கள் முழுசா நம்பிட்டாங்க. நம்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். சோ ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்திய நம்பி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூக்குரலிடுறாங்க. அழுது புலம்புறாங்க. அதுவும் எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லா அழுவுறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள வழிநடத்தி வந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முறுமுறுக்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்துல நாங்க அடிமைத்தனத்துல இருந்தோம் இல்லையா? ஒருவேள அங்க பார்வோனுடைய வேலையாட்கள் கிட்ட நாங்க அடி வாங்கி செத்திருந்தா கூட நல்லா இருக்கும். அது கூட பரவால்ல. இது இந்த வனாந்தரத்துல ஒருவேள நாங்க இப்படியே செத்துட்டா கூட நல்லா இருக்கும். ஆனா நாங்க எங்க மட்டும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா,
கானான் தேசத்துக்கு மட்டும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எதிரிகளோட சண்டை போட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன பண்றாங்கன்னா, முறுமுறுக்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. சோ அப்படின்னா நாங்க மட்டும் கிடையாது. அடுத்து படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள், இவங்க எல்லாருமே சாகடிக்கணுன்றதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எங்கள கொண்டு வந்து இந்த வனாந்தரத்திலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அழிக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முறுமுறுக்குறாங்க. இது யாருக்கு விரோதமா அப்படின்னு பார்க்கும்போது, மோசேக்கும், ஆரோனுக்கும். சோ அடுத்தபடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்கள வழிநடத்தி வந்த தேவனுக்கு விரோதமாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க முறுமுறுக்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓ! இப்படியெல்லாம் நாங்க வந்து இங்க கஷ்டப்படுறதுக்கு, இப்படி போயிட்டு அந்த ஏனாகின் புத்திரர்கிட்ட அடி வாங்கி சாகுறதுக்கு பதிலா, நாங்க எங்க போயிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எகிப்துக்கு என்ன பண்ணிடுறோம்? திரும்ப போயிடுறோம். யார் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். என்னாகும் 14 4ஆம் வசனம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். சோ இப்போ அவங்களுடைய தலைவரா யார் இருக்கிறா வழிநடத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே இருக்கிறாரு. மோசே வேண்டாம். நம்ம வேற ஒரு தலைவன என்ன பண்ணிக்கலாம்? ஏற்படுத்திக்கலாம். அதன் அவர் மூலமாக என்ன பண்ணிடலாம்னா, வந்த எகிப்துக்கு என்ன பண்ணிடலாம்? திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாரி முறுமுறுக்கிறதுனால, அடுத்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாபம் குடுக்குறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படியா உங்கள ஆச்சரியமான ஒரு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள பார்த்து பார்த்து வழிநடத்திட்டு வந்தேன். கடைசி வரைக்கும் என்ன இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு சரியான ஒரு விசுவாசம் இல்ல அப்படின்றதுக்காக, இவங்களுக்கு விரோதமாக தேவன் பேசுறார். படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள், பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, அவனுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தேன். அந்த தேசத்த குடுப்பேன் அப்படின்னு. ஆனா, இவங்க இப்படி முரட்டாட்டம் பண்ணி, எனக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனால, இந்த மாரி ஒரு அவிசுவாசத்த காமிச்சதுனால, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு கண்டிப்பா இப்படியா முரட்டாட்டம் பண்ண எந்த ஜனங்களும் போக மாட்டாங்க. கண்டிப்பா அந்த கானான் தேசத்துக்கு இங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனம். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். சோ அப்படியே பார்க்கும்போது, யார் யாரெல்லாம் இந்த ஒரு முறுமுறுப்ப செஞ்சீங்களோ, யார் யாரெல்லாம் அவிசுவாசத்த காமிச்சீங்களோ, இந்த துர்ச்செய்திய நம்புன நீங்க யாரும் எங்க போக முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, கானானுக்குள்ள போக முடியாது. அதனால நீங்க சொன்னபடியே ஒருவேளை எகிப்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த வனாந்தரத்திலயாவது செத்து போனா நல்லா இருக்கும். அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது அப்படின்னு என்ன பண்றாருன்னா, உங்களுடைய எல்லா பிரேதங்களும் இங்க வனாந்தரத்திலேயே விழும். சோ அந்த வனாந்தரத்தில விழ வரைக்கும் 40 வருஷம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள இந்த ஒரு வனாந்தரத்திலே என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கும்போது அலைய விட போறேன். எல்லாருமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்த காமிச்ச யோசுவா, காலேப்ப தவிர, அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைகள், வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகள். இவங்கள தவிர, இந்த ஒரு முரட்டாட்ட மண்ல யாருமே நீங்க எங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, கானான் தேசத்துக்கு போக முடியாது. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த துர்ச்செய்திய நம்பின எல்லாரும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்த தவறா புரிந்து கொண்டவங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த 10 பேரு. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அழிக்கப்படுற ஒரு விஷயத்த நடக்குது. சோ, அதுக்கப்புறம் ஜனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மரிக்கிறாங்க. கடைசியா யாரு போனது அந்த கானான் தேசத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த விசுவாச காமிச்சு நல்ல செய்தி சொன்ன தேவன் மீது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முழு நம்பிக்கையா இருந்து அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை காமிச்ச இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசத்துக்கு அதுக்கப்புறம் போறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அதுல 2 பேர் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோசுவாவும் காலேப் அப்படின்ட்டு பாக்குறோம். அப்பனா இந்த ஒரு சம்பவத்தை பாதிக்கிற நமக்கு இதுதான் யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துயரமான சம்பவம், சோகமான சம்பவம். எதுக்காக தேவன் அவங்களை அழைச்சு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கானான் தேசம் அவங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தது. அந்த தேசத்துக்கு போறதுக்காக தேவன் இவங்களை கொண்டு வந்தார். கடைசியில தேவன் சொன்னபடி அவங்க நடக்காததுனால, துர்ச்செய்தியை இவங்க விசுவாசிச்சதுனால, இப்ப என்ன இவங்களுக்கான நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வனாந்தரத்திலே அழிக்கப்படுற ஒரு நிலைமை என்ன ஆகுது? இவங்களுக்கு ஆகுது. அப்படின்னா, இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன பாடம்? சோ அப்படியே பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இப்போ யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அதுவும் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்குதுங்களாம். படிக்கலாம் பாருங்க. வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. சோ அவர்கள் அப்படி சொல்லும்போது இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல யார பத்தி பவுல் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மோசே மூலமா வழிநடத்தப்பட்டாங்க. தேவனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அநேக அற்புதங்களையும், அதிசயங்களையும் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வழிநடத்தப்பட்டாங்க. ஆனா அநேகர் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் மீது விசுவாசம் வைக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டாங்க. சோ அந்த ஒரு சம்பவத்த பேசிட்டு தான் இந்த வசனத்த பேசுறாரு. அவங்க பொல்லாங்கான விஷயங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இச்சிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டாங்க. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு அவங்களால போக முடியல. இது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நமக்கு, கிறிஸ்தவங்களா இருக்கிற நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது திஷ்டாந்தங்களா இருக்குதாம். திஷ்டாந்தம் அப்படின்னா, உதாரணமா இருக்குது. எக்ஸாம்பிளா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அப்போ இதுல நமக்கு என்ன திஷ்டாந்தம்? நமக்கு என்ன எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. சோ அப்ப உலகத்தினுடைய முடிவு காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எச்சரிப்பு இருக்குங்களாம். அப்போ இந்த கானானை வேவு பார்க்கிற சம்பவத்துல இருந்து இந்த பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அது வந்து நிழலா இருக்கு. சோ நிஜம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்துட்டு இருக்கிற நமக்கு. நமக்கு என்ன அது உதாரணமா இருக்குது? அந்த விஷயத்துல நம்ம என்ன கத்துக்கலாம்? நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்துல அடிமையா இருந்தாங்க. சோ இந்த எகிப்து தேசத்துல இருந்து தேவன் விடுதலையாக்கி எங்க கொண்டு போவோம் அப்படின்னு வாக்குத்தத்தம் அவங்களுக்கு குடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கானான் தேசத்துக்கு. அப்போ இந்த எகிப்து அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. நிழலா இருக்குது. அப்ப இந்த உலகத்த என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் எகிப்து. சோ இந்த உலகத்துல இருந்து தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள எதுக்கு நேரா வாங்க அப்படின்னு வழிநடத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரம கானானுக்கு. அப்போ இங்க எகிப்துல இருந்து யார தேவன் வழிநடத்துனாங்க கானானுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள். சோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள எகிப்திலிருந்து விடுதலையாக்கி என்ன பண்ணாரு, கானான் நோக்கி என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வழிநடத்துறாரு. அந்த தேசத்தை இவங்களுக்கு ஆசீர்வாதமா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. சோ அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருந்து பரம கானானுக்கு யார அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவ ஜனங்கள அழைக்கிறாரு. சோ இப்ப கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய நம்மள இந்த ஒரு பரம கானான சுதந்தரிக்கிறதுக்காக உலகம் அப்படின்ற எகிப்தில இருந்து என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அழைக்கப்படுறோம். அப்போ எகிப்தில இருந்து கானானுக்கு இஸ்ரேல் ஜனங்கள யார் வழிநடத்தினா பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே. அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல
இந்த உலகம் அப்படின்ற எகிப்தில இருந்து பரம கானானுக்கு நம்மள யார் வழிநடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பன்னா மோசே அங்க என்னவா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியஸ்தரா இருந்தார். அவங்க மூலமா தான் வழிநடத்தப்பட்டாங்க கானான் தேசத்துக்கு. சோ இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சோ இப்போ தேவன் ஒருத்தர் தான். அவர்தான் மெய்யான பிதாவாகிய தேவன். அடுத்து மனுஷங்க இருக்கிறோம் நாம. நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கணும், அங்க எப்படி மோசே என்ன சொல்றாரோ அத கேட்டு என்ன பண்ணணும் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சோ அதே மாரி இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல யாருடைய பேச்ச கேட்டு அவங்க வழிநடத்தப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, ஆ. அவர் வாக்குக்கு செவிகொடு. ம். அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் அங்க வந்து மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தினாலும், இப்ப மோசேவ வழி காட்டுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம முன்னாடியே படிச்ச மாரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதனா இருந்து என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது வழிநடத்திட்டு இருக்காரு. இந்த தூதனை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, கோபப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை தான் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதே மாரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல யார் நமக்கு முன்னாடி போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவர்களாகிய நம்ம பரம கானான நம்ம சுதந்தரிக்கிறதுக்கு, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேச சுதந்தரிக்கிறதுக்கு அழைக்கப்படுறோம். சோ அப்படி அழைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சோ அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பிதாவாகிய தேவன் மோசேவ முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி அனுப்பி வழிநடத்தப்பட்டாங்களோ, அதே மாரி இங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல, இப்ப மோசே யாருக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரு மேல நம்முடைய பிதாவாகிய தேவன் பிரியமா இருக்கிறாருங்களாம். இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற அந்த சத்தம் எங்க இருந்து கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பரம கானானுக்கு போற யாரும் எல்லாரும் யாருடைய பேச்சுக்கு தான் செவி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சுக்கு தான் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ, அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படி நடந்தா தான் எங்க போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பரமகாணானாகிய பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும்னா போக முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு முன்னாடி நடந்து போயிருக்கிறார். இப்போ அதே மாரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நடக்கணும். அதுதான் நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்த படிக்கிறோம். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடியே தானும் என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். சோ அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவரு எப்படி நமக்கு முன்னாடி நடந்து போனாரோ, அதே மாரி நாம என்ன பண்ணணும்? அவர பார்த்து நடக்கணும். அவரு என்ன சொல்றாரோ, அத மட்டும் என்ன பண்ணணும்? கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். சோ அது மாத்திரம் அல்லாம, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சோ இப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார். இப்ப அந்த மாதிரியே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம பின்பற்றணும். சோ அவர் நடந்தபடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாமும் நடக்கணும். அவருடைய அடிச்சுவடுகள நம்ம தொடர்ந்து வரணுன்றதுக்காகவே, நமக்கு முன்னாடி எப்படி பரலோகத்துக்கு போறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நடந்து போயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்பன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்ற பேச்சு கேட்கணும். அதே வகையில அவர் நடந்தபடி நம்மளும் என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்படிப்பட்டவன் தான் எங்க போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும்னா, போக முடியும். சோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
சோ இங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள பத்தி. என் கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு, நான் சொன்னபடியே நீங்க நடந்தீங்க அப்படின்னா, நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடிச்சுவட சரியா பின்பற்றி வர ஜனங்களுக்கு என்ன பெயர் தேவன் குடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நாம தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமாகவும் நம்ம என்ன பண்றோமா? இருக்கிறோமா? சோ இப்படிப்பட்ட ஒரு பெயரா என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் அழைப்புல உண்மையா பின்பற்றவங்களுக்கு தேவன் அவருடைய சொந்த சம்பத்து, சொந்த ஜனம் அப்படின்ற பெயர் குடுக்குறாரு. அப்ப இது யாருக்கு வந்து இந்த ஒரு பெயர் வந்து செட் ஆகும்? அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஒரு பெயர தேவன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தகுதி வச்சிருக்கிறாங்க. யாருக்கு இந்த ஒரு தகுதியை குடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க என்ன பின்பற்றி வர விரும்பினா, விருப்பப்பட்டவங்கள மட்டும் தான் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது விருப்பம் தேவை. அந்த விருப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னைத்தான் வெறுக்கணும். அதுக்கப்புறம் தன்னுடைய சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமா? அவர பின்பற்றணுமா? சோ இப்படிப்பட்டவன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள். அவருடைய மனவாட்டியா மாறப் போறவங்க. அவரு எப்படி பரலோகத்துக்கு போனாரோ, அதே மாதிரி இவங்களும் பரலோகத்துக்கு அவர் கூட போய் இருக்கிறவங்க. சோ இப்படிப்பட்டவங்கள தான் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அழைக்கிறாங்க. அப்பன்னா இந்த பரலோகத்துக்கு, பரம காணானுக்கு எப்படிதான் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்பப்படணும். அதே வகையில தன்னைத்தான் வெறுக்கணும். தன் சிலுவைய எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணுமா? இந்த ஒரு தகுதிய யார் ஒருத்தவங்க வந்து பெற்றுக்கொள்றாங்களோ, இப்படியாக யார் ஒருத்தவங்க வாழ்றாங்களோ, அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பரமகாணனாகிய பரலோகத்துக்கு போ முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த பாடுகளின் வழியாக, உபத்திரங்களின் வழியாக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைய என்ன பண்ணணும்? எடுத்துக்கிட்டு அனுதினமும் அவர பின்பற்றணும். அவர் நடந்தபடியே நாமளும் நடந்து போனா தான் எங்க போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, பரம காணனுக்கு போக முடியும். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல, இப்ப நம்ம கானான வேவு பார்க்கிற ஒரு விஷயத்துல, யோசுவாவும் காலேபும் இந்த கானான் எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல செய்தி ஜனங்கள் முன்னாடி சொன்ன மாரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ, எப்படி போனா தான் அந்த பரம கானானுக்கு போக முடியும் அப்படின்றத சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எப்படி அநேகர் வந்து துர்ச்செய்திய சொல்ற மாரி நடந்துக்கிட்டாலும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும், அதுவும் மைனாரிட்டி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்த அப்படியே கீழ்ப்படிகிறவங்க, அப்படியே விசுவாசிக்கிறவங்க, அவர் நடந்தபடியே நடக்கிறவங்க. அப்படின்னு வாழ்ந்து, நல்ல செய்திய சொல்லக்கூடியவங்க மைனாரிட்டியா தான் இருப்பாங்க எப்பயுமே. சோ, இப்ப அப்படியா பார்க்கும்போது, இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க அங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கானான வேவு பார்க்கிற சம்பவத்துல, துர்ச்செய்தி சொன்னாங்க. அந்த துர்ச்செய்திய ஜனங்கள் கேட்டாங்களா? இல்ல நல்ல செய்திய கேட்டாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, எத நம்புனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேகர் மெஜாரிட்டியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பேங்க்ல கோடிக்கணக்குல பணம் வரும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இந்த மாரி சொல்லியிருக்கிறாரா? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? இனி கிறிஸ்தவங்களா நீங்க மாறுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே கிடைக்கும். அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னு துர்ச்செய்தி சொல்லக்கூடியவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க. ஜனங்கள் யார நம்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாரி அநேகர் என்ன சொல்றாங்களோ, அததான் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க.
அப்படி நம்பின பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எங்க போக முடியல? துர்ச்செய்தியை விசுவாசிச்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரம கானானுக்கு போக முடியல. அதே மாதிரி இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா யாரு போக முடியும்? இங்க நம்ம படிச்ச மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவர் பின்பற்றி நடக்கிறவங்க தான் எங்க போக முடியும்? அவரு போன பரலோகத்துக்கு போக முடியும். அப்படின்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா போதிப்பாங்க. படிக்கலாம் பாருங்க 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நம்ம படிக்கிறோம் பேதுரு என்ன சொல்றாருன்னா கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க. அதே மாதிரி கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்கள் என்ன பண்ணுவாங்க தந்திரமா நுழைய பண்ணி கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிச்சு தங்களுக்கு தீவிரமான அறிவு என்ன பண்ணுவாங்க வருவித்துக் கொள்வாங்க. இப்படிப்பட்ட கெட்ட நடக்கை என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் கிடையாது அநேகர் பின்பற்றுவாங்களாம். அவங்க சொல்ற அந்த கள்ள போதகத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் பின்பற்றுவாங்க. அவர் நிமித்தம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய வசனம் சத்திய மார்க்கம் என்ன பண்ணப்படும்? இந்த பரலோகத்துக்கு போகிற அந்த ஒரு வாய்ப்பு அப்படி போறவங்க எப்படியா இருக்கணும்? இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தவறாக போதித்து சத்திய மார்க்கத்தை தூஷிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்வாங்க. இப்ப அநேகர் செய்வாங்க. மெஜாரிட்டியா அந்த ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. அதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் பின்பற்றவங்களா இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி மாறினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏன் அவங்க அப்படி ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்றது வசனம். வசனத்துக்குள்ள கூட சத்தியம். இந்த ஒரு வசனத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அப்பனா தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகள் என்ன பண்ணுவாங்க சாய்ந்து போகிற. அப்பனா இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கம் துர்ச்செய்தி சொல்லக்கூடியவங்களுடைய பிரசங்கம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பிரசங்கம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னா அதுல முக்கால்வாசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது துர்செய்தி தான். சொந்த கதை சோக கதை தான். இப்ப வசனம் அங்க சத்தியம் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அப்படியாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஜனங்களுக்கும் அநேகருக்கு இதான் பிடிக்குது. நீங்க இயேசுவை ஏத்துக்கொண்டீங்களா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும். நீங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களாவே இருக்கிறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட யார் போதிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மெஜாரிட்டியா ஜனங்கள் என்ன பண்றாங்க செவி கொடுக்கறாங்க. அப்ப நம்ம யோசிச்சுக்கலாம் நாம எந்த பக்கம் இருக்கிறோம்? 2 பேர் சொல்றாங்க நற்செய்தி கண்டிப்பா கானான் தேசம் தேவன் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் கொடுப்பார். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எகிப்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் பார்த்து பார்த்து அவங்க நடத்தினார். தண்ணி மன்னா அதுக்கப்புறம் காடை கொடுக்கிறாரு. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இப்படிப்பட்ட பாதுகாப்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க எகிப்திலே இருந்துதான் நல்லா இருக்கும் வனாந்தரத்தை செத்து போனா நல்லா இருக்கும் இப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க முறுமுறுத்தாங்க இல்லைங்களா துர்ச்செய்தி கேட்டுட்டு அப்படிப்பட்டவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வனாந்தரத்திலே அழிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒருவேளை தவறான செய்திக்கு செவி கொடுத்து ஒருவேளை உலக ஆசீர்வாதம் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் அப்படின்னு போறாங்க அப்படின்னா இப்படிப்பட்டவங்க சத்தியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவி கொடுக்க மாட்டாங்க. கட்டுக்கதைகளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேகமா தங்களுடைய செவியை கொடுப்பாங்க. கேட்கறதுக்கும் அதுதான் அவங்களுக்கு விருப்பமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம்.
ஆனா இப்படிப்பட்டவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது கானானுக்கு போகல. சோ இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர் இருந்தாலும் பரம கானானுக்கு போறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா யோசுவா காலேப் மாதிரி யார் ஒருத்தவங்க தேவன் சொன்னதை கேட்டு அதை அப்படியே முழுசா நம்புறாங்களோ, அப்படியே கீழ்ப்படுகிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மீது உறுதியா விசுவாசம் வச்சிருக்கிறவங்க. இவங்களுக்கு தான் என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி யோசுவா காலேப் மூலமா எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசத்துக்கு போறாங்க. சோ அப்படியா பார்க்கும்போது இந்த பரம கானானை குறிச்சு இன்னைக்கு எல்லாரும் நற்செய்தி சொல்றாங்களா, துர்ச்செய்தி சொல்றாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். பரலோகம் அப்படின்றது எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க எப்படி வேணா வாழ்ந்துட்டு, அதுவும் இல்லாம என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞானஸ்நானம் எடுத்து பேரை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இந்த பரம கானான் அப்படின்ற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அது ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வதிக்கக்கூடிய அது ஒரு காலம். அப்ப இந்த பரலோக கவர்மெண்ட் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வர ஒரு விஷயம். அப்படி வரும்போது இந்த பரலோக ஆசீர்வாதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில கிடைக்கும். அப்போ இந்த பரம கானான் அப்படின்ற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே வாழ்ற அந்த ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கிற ஒரு வேலையை செய்யும்போது இந்த உலகம் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 35:5 அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குருடர்கள், செவிடர்கள் இவங்களுடைய செவிகள்லாம் இந்த கண்கள்லாம் எப்ப திறக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பொழுது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல தான் என்ன ஆகும், இவங்களுக்கு வியாதி சுகமாகும். அதுக்கப்புறம் ஏசாயா 35:6 படிக்கலாம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவீடு ஆறுகளும் பாய்ந்து ஓடும். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா அங்க யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது முடவன் இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஊமையன் இருக்க மாட்டாங்க. சோ அப்படியா பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி அங்க வியாதி உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்க மாட்டாங்க. செவிடருடைய கண்கள் செவிகள் கேட்கப்படும், குருடருடைய கண்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது திறக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ராஜ்யம் அந்த பூமியில வந்த அப்புறம் நடக்க போகுது ஜனங்களுக்கு. ஆனா இன்னைக்கே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அநேக துர்செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே சுகமாகும், வியாதி சுகமாயிடும், கண்கள் சரியாகும், அதுக்கப்புறம் காது செவிடு திறக்கப்படும் இப்படின்ற துர்ச்செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பனா இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் இந்த பரம காணான ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை சுதந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஏசாயா 11:6 அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சோ இந்த ஒட்டுமொத்த உலகமுமே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்து ஒரு சிறு பையன் அவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது நடத்தக்கூடிய ஒரு உண்மை. அது மாத்திரம் இல்லாம ஏசாயா 11:7 படிக்கிறோம், பசுவும் கரடியும் என்ன பண்ணா கூடி மேயுமா. சோ அவைகளுடைய குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கோல் தின்னும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மிருகத்துக்கும் மனுஷங்களுக்கும் இடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் மாற போகுது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 21:4 படிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சோ இது எப்ப நடக்கும்? கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிற ஒரு டைம். மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம் இது எல்லாமே இல்லாத ஒரு டைம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், 3வது உலகம் அது வரும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ணீரும் துக்கமும் வருத்தமும் என்ன பண்ணும் மாறப்போகுது.
அப்ப இப்பவே மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இப்போ மாறும் அப்படின்ற ஒரு வேலை தேவனுடைய திட்டமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வியாதி இல்லாம சுகமா இருக்கணும். மரணம் இல்லாம இருந்திருக்கணும். அப்பன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அநேகமா இயேசுவை ஏற்றுக்கொண்டா இங்கேயே எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். வியாதி சுகமாகும். மரிச்சவங்கலாம் எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் வருத்தம், கண்ணீர் எல்லாமே துடைக்கப்படும். இதெல்லாம் எப்ப துடைக்க போகுது? எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவே ராஜ்யத்துல. அப்ப இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உண்மையான சத்தியத்த கேட்டு கீழ்ப்படிஞ்சு, கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுல பின்பற்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்ப கொடுக்கப்படுது. இப்படியாக அவங்க உண்மையா அவங்க வாழ்ந்து முடிக்கும்போது, என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க எப்படி யோசுவா, காலேப் மூலமா போயிட்டு கானான் தேசத்த சுதந்தரிச்சாங்களோ, அதே மாதிரி விசுவாசம் வச்சு தேவனுடைய வழிநடத்தல்ல சரியா யார் நடக்குறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு பரம காணான்ன்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா இந்த மாரி விசுவாசம்லாம் இல்லாம, இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படிப்பட்ட விஷயங்கள போதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சோ இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான அப்போஸ்தலர்கள் கிடையாது. உண்மையான கிறிஸ்துவனுடைய வேலையாட்கள் கிடையாது. கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். இவங்க யாருன்னா துர்ச்செய்தி சொல்றவங்க. ஜனங்கள ஏமாத்துறவங்க. தவறா போதிக்கிறவங்க. ஜனங்களுடைய இருதயத்த சத்தியத்தின் பக்கமாக திருப்பாம, உண்மையின் பக்கமாக திருப்பாம, பொய்ய நம்ப வைக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பெயர்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல, ம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தலைவன என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்து கொண்டு நம்ம எகிப்துக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. சோ அப்படியே பார்க்கும்போது, இதே மாதிரி தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து வந்து வழிநடத்துற ஒரு விஷயம். இப்ப மோசே யாருக்கு அடையாளமா இருக்கான்னு பார்த்தோம்? கிறிஸ்துவுக்கு. இப்ப கிறிஸ்து வேண்டாம், எங்கள வழிநடத்துறதுக்கு வேற ஒரு தலைவர என்ன பண்ணிக்கிறோம்? ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு ஹெட்டா யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய தலையாக இருந்து, இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, துர்ச்செய்திய அநேகமா செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஒரு விஷயம்? அப்ப உண்மையான சத்தியத்த சொல்லக்கூடிய அந்த மைனாரிட்டி இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் 2 பேரு. அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையான சத்தியத்த அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாலும், எல்லாரும் கேட்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பைபிள கையில வச்சிருக்காங்க. வசனம் படிக்கிறாங்க. மனப்பாடமா கூட தெரியுது. ஆனா உள்ள இருக்கிற சத்தியம், வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணு திறந்திருக்கு, காது நல்லா கேட்குது. ஆனா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உண்மைய தெரிஞ்சுக்காதபடிக்கு மனக்கண்கள என்ன பண்ணிடுறான்? இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையான அந்த சுவிசேஷன் ஒளிய அவங்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு சாத்தான் என்ன பண்றான்னா, மனத குருடாக்கிக்கிறான். அப்படின்னா இந்த மனத குருடாக்கப்பட்ட ஜனங்களும் சரி, அவங்க வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் சரி, அவங்களுடைய முடிவு என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க எப்படி துர்செய்தி சொன்ன 10 பேரு மரணம் வந்துச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் ம். மந்தையில் பிரசாதமானவர்கள் தப்பித்துக் ம். கொள்ளுகிறதற்கும் இடம் இராது. ம். தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினதின் நிமித்தம் ம். மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரசாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். சோ அந்த துர்செய்தி சொன்ன 10 பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரணம் சம்பவித்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அப்படியே பார்க்கும்போது, இன்னைக்கு சொல்லக்கூடிய துர்ச்செய்தி சொல்லக்கூடிய அநேக கள்ள போதகர்கள், கபடமுள்ள வேலையாட்களா, சத்தியத்த பேசாம,
துர்ச்செய்தியை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு தான் அங்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ அப்படியா பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்ட நல்ல செய்தி இருக்குது, துர்ச்செய்தி இருக்குது. இப்ப நாம கேட்டிருக்கிற நமக்கு நற்செய்தி என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவிச்சுட்டு இருக்கிறோம். அதே வகையில துர்ச்செய்தி இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நம்ம செவி கொடுக்க போறோம்? அப்பன்னா நாம பரமகாணனுக்கு போகணும் அப்படின்னா நல்ல செய்தியை கேட்டு அதன் அடிப்படையில யார் ஒருத்தவங்க தங்களை காத்துக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் போக முடியும் பரமகாணனுக்கு. ஒருவேளை துர்ச்செய்தி கேட்டு அதையே நம்ம விசுவாசிக்கிறோம், அதன் அடிப்படையில வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது முடிந்து விட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அப்படியா பார்க்கும்போது இந்த 2 பேர் மட்டும் அவங்களுடைய விசுவாசத்துல கனிகளை கொண்டு வந்தாங்க இல்லையா? என்னென்ன கனிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது திராட்சை, அதுக்கப்புறம் மாதுளம், அதுக்கப்புறம் அத்திப்பழம். சோ இதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ அந்த திராட்சையை கொண்டு வந்தாங்க, திராட்சை குலைகள. அந்த திராட்சை பழம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு சந்தோஷத்த, ஒரு மகிழ்ச்சிய கொடுக்கும். அப்பன்னா இந்த 2 பேர் கொண்டு வந்தாங்கல்ல அந்த திராட்சை குலைகள், இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான விஷயங்கள என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மூலமா உண்டாக போகுது. அடுத்தது மாதுளப்பழம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, மருத்துவ குணம் நிறைந்தது. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாதிகள் சரியாகும். அந்த மாதிரி இந்த பரமகாணனுக்கு விசுவாசத்தோட போகக்கூடியவங்க, அவங்க மூலமாக ஒரு மகிழ்ச்சியான திராட்சை பழம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது, ஒரு சந்தோஷம். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகுது, பரமகாணான். அடுத்து வியாதி எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு சுகமாக போகுது. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 33:24 வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வியாதி எல்லாம் எப்படி சுகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அடையாளமா தான் மாதுளை பழத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது, நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட படிச்சிருக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மருத்துவ குணம் நிறைந்தது. அதே வகையில என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எசேக்கியா ராஜா மரிக்கும்போது, அவங்களுக்கு எந்த ஒரு பழத்தினால அவனோட அடைய வந்து செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அத்தி பழத்தினால அடைய செய்யும்போது அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவன் கிடைச்சது அப்படின்றத பார்க்கிறோம். அப்பன்னா அவருடைய மரணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தள்ளி போச்சு. அதே மாதிரி இந்த அத்திப்பழம் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுவும் ஜீவனை கொடுக்கிற விஷயம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்கல்ல, யோசுவா, காலேப். இவங்க கொண்டு வந்த விஷயம். அப்பன்னா எங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கானான்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இதே மாதிரி இது யோசுவா, காலேப் மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை சரியா பின்பற்றவங்க, அவங்க மூலமா அந்த பரம கானான்ல இருந்து என்ன ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்க போகுது. இவங்களுடைய துக்கத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதல். அதுக்கு திராட்சை பழம் பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது, மாதுளம் மருத்துவ குணம் நிறைந்தது, வியாதிகள் சுகமாகுது. அதுக்கப்புறம் கடைசியா அத்திப்பழம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மரணத்திலிருந்து ஒரு விடுதலை. ஜீவனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொண்டு வர போறவங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு சத்தியத்த கேட்டு இந்த மைனாரிட்டியா இருக்கக்கூடியவங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வேலைய செய்ய போறாங்க. அப்பன்னா இன்னைக்கு கேட்ட பாடத்துல நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நல்ல செய்திக்கு செவி கொடுக்கிறோமா? இல்ல துர்ச்செய்திக்கு செவி கொடுக்கிறோமா? அப்ப மெஜாரிட்டியா சொல்றாங்களே, அப்ப அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்லாம் ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மெஜாரிட்டியா சொல்ற விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலுமே உண்மையான சத்தியத்த சொல்லல. துர்ச்செய்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நற்செய்தி அப்படின்றது வேத வசனத்தின் அடிப்படையில
தேவன் மீது இருக்கக்கூடிய சரியான விசுவாசத்துல வெளிப்படக்கூடியது. அப்போ நம்ம கேட்டிருக்கிற இந்த சத்தியம் ஒருவேளை நாங்க சொல்றதுனால நீங்க என்ன பண்ண வேண்டாம். இத அப்படியே நம்ப வேண்டாம். வசனம் இருக்குது. எல்லாமே வசனம் தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ இது நல்ல செய்தியா? இல்லையா? அப்படின்றத நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சோதிச்சு பார்க்கலாம். அப்படி உண்மையா இருக்கிற பட்சத்துல, இந்த நல்ல செய்திக்கு செவி கொடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஏற்ற ஒரு சீஷனா, அவர் நடந்த மாரியே நம்மளும் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மள ஒப்புக் கொடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகள் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.